கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திறப்பட்ட மனுக்கள் அடிப்படையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வர அந்த காட்சிகள் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தங்களுக்கு உதவிகள் வேண்டி மனுக்கள் அளித்திருந்தவர்களுக்கு உதவிகள் வழங்கி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக 3 சக்கர வாகனம், சமையல், மருத்துவ உதவி, மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவை கோரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை மனுக்களை அளித்திருந்தார். அந்த கோரிக்கை மனுக்களின் அடிப்படையில் உரியவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது வழங்கி வருகிறார். முன்னதாக கொளத்தூர் தொகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 748 பேருக்கு கல்வி கட்டணம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முதல்வர் வழங்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அனிதா அச்சுவல்ஸ் அகாடமியில் பயின்று அதன் மூலம் பயன்பெறக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது தன்னுடைய சட்டமன்ற அலுவலகத்தில் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு அவர்களின் கோரிக்கைக்கேற்ப நலத்திட்ட உதவிகளை முதல்வர் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.